Mind-blowing valor. என்றதும் சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே அப்படின்னு கேட்பாரு. சுக்கா மிளகா சுதந்திரம். ஏன்னா நாம் கேட்டு பெறுவதல்ல சுதந்திரம், நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நாம் நம்முடைய நடத்தையின் வழியாக பெறுவது மட்டும்தான். இன்னைக்கு புதுமை பெண்கள் என்று நாம் எல்லாம் மார்த்தட்டி கொள்கின்றோம். ஆனால் அந்த புதுமை பெண் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகம். ஒவ்வொருவரும் தனக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் என்றால் என்னுடைய குடும்பம், என்னுடைய அடுத்த சந்ததியான பிள்ளைகள், இவர்களுடைய வளம் என் கையில் இருக்கிறது. என் சக்தி என்பது என் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டுமே ஒழிய நான் புதுமை பெண், என்னுடைய எல்லா செயல்பாடுகளும் யாரும் கேட்பதற்கு அல்ல என்ற நிலைப்பாட்டில் நான் இருந்தேன் என்றால் என்னுடைய வாழ்வியல் முறையானது மாறும், குடும்பம் சிதையும், அடுத்த சந்ததியான பிள்ளைகள் தடம் மாறி போவதற்கு வழிவகையாகும். அதே குடும்ப பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு பெண்ணும் செய்தால் தடம் புரண்டு போக நினைத்த பிள்ளைகளும் அரவணைத்து குடும்பத்துக்குள் வருவார்கள். ஒவ்வொரு குடும்பமே ஒன்றுமில்லை, எல்லாருமே சொல்லுவாங்க 6 மணிக்கு முன்னாடி குளிக்கிறது தெய்வ குளியல், 7 மணிக்கு முன்னாடி குளிக்கிறது மனித குளியல், அதுக்கு மேலே குளிக்கிறது வார்த்தையால் சொல்ல முடியாது, அதே தான் நீங்கள் நினைக்கிற குளியல் தான். ஆனால் நாம் எல்லாருமே அந்த குளியலை தான் குளிச்சிட்ருக்கோம். முதல்ல மனித குளியலுக்கோ இல்லை தெய்வ குளியலுக்கோ போயிட்டோம்னாவே நம்முடைய சிந்தனைகளும் செயலும் சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய உணவு பழக்க வழக்கம் என்பது நமக்கு ஏற்றதாக இருக்கணும். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என்று நம்முடைய தட்பவெட்பத்துக்கு ஏற்ற முறையில் நாம் உணவை உட்கொள்ளணும். ஒவ்வொரு மனிதனுமே உட்கொள்கின்ற உணவின் அடிப்படையில்தான் அவனுடைய உணர்வுகள் வெளிப்படுகின்றது. ஒரு மனிதன் காலையில் 2 இட்லி சாப்பிட்டான்னா அவனுடைய உணர்வு வேறு மாதிரி இருக்கும். காலையில் எழுந்த உடனே 2 பேக்கரி பிஸ்கெட்டையோ இல்லை ப்ரெட்டையோ சாப்பிட்டான்னா அவனுடைய உணர்வு வேறவாக இருக்கும். கார்ன்ஃப்ளாஸ் சாப்பிட்டான்னா அவனுடைய உணர்வு வேறவாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தே உணர்ந்துக்கலாம். ஏன்னா வயிற்றில் போகக்கூடிய உணவு உணர்வின் அடிப்படையில் நம்முடைய செயல்களாக மாறுவது. ஏனென்றால் எண்ணம்தான் செயல், செயல்தான் முயற்சி, முயற்சி தான் குறிக்கோளை அடையக்கூடிய வெற்றி இலக்கை அடையக்கூடிய வழி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நாங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்வோம், உரிமை என்பது யாரும் கொடுப்பதல்ல பெறுவதல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பது. எல்லோர் மனதிலும் சரிநிகர் சமானமாய் வாழ்வோம் இந்த நாட்டிலே. ஏன்னா இன்னைக்கு என்ன சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குன்னா, பெண் பிள்ளைகள் எல்லாம் நல்லா படித்து நல்ல இதில் வேலைக்கு போய் நிற்கிறாங்க. நம்முடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் பல இடர்பாடுகளுக்கு உள்ளாகின்றார்கள். எந்த தளத்தில் போனாலும் ஆண் பிள்ளைகளுக்கு இடம் அளிக்கும் சூழ்நிலை மறுக்கப்பட்டு வருகிறது. கடைசியில் பார்த்தா வேலை வாய்ப்பில் ஆண் பிள்ளைகளுக்கு போராடும் சூழ்நிலை விடும் போல் இருக்குது. ஒரு வீட்டில் ஆண் பிள்ளை இருக்கிறாருன்னா அந்த வீட்டு சிறப்பாக அமையறதுக்கு பல இடர்பாடுகள் இருக்குது. ஆனால் அதே பெண் பிள்ளை இருக்கக்கூடிய வீட்டில் எளிமையாய் நாம் சிறந்த ஒரு வாழ்வியல் முறையை கடைபிடிக்க முடியுது. இதெல்லாம் எதற்காக, எப்படி அப்படின்னா ஆண் பிள்ளைகளினுடைய மனச்சிதறல்களுக்கும் வழிவகுக்கும் நண்பர்களும் நம்முடைய கைபேசியும் மற்றும் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனம் எதெல்லாம் நம்ம சரின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு தவறாக இருக்குது. எதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் மிக 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 சரின்றாங்க. இதுதான் சரி அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய மனப்பக்குவம் மாறி போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா இன்றைய வாழ்வியல் சூழல் அப்படி இருக்குது. அவங்கள சொல்லி தப்பில்லை. நாமெல்லாம் நம்முடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டு டீச்சர்ஸ் பேச்சை கேட்டு வழி நடந்தோம். ஆனால் அவங்க இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய சாத்தானின் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நன்மையை விட தீமைகள் தான் அதிகம் அவங்களுக்கு வழிவகை செய்கிறது.
அதை நாம் எப்படி செய்யலான்னா, நாம் நம்முடைய பெற்றோர் என்ற அறத்தில் நிற்க வேண்டும். நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க, நற்றாய்க்கான அறம், தோழிக்கான அறம், செவிலிக்கான அறம், அடுத்து தலைவிக்கான அறம், தலைவனுக்கான அறம் என்று இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான அறம் என்ன. நான் ஒரு தாயாக இருக்கிறேன் என்றால் எனக்கான அறம் என்ன, என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வழி நடத்த வேண்டும். அதுவும் மனதளவில் இருந்து. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க வாழ்வியல் முறை என்பது வெறும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்று. கண்டிப்பாக கிடையாது. மனதளவில் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதளவில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. ஏன்னா மனம் ஒப்பாது நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒருபோதும் சாத்தியப்படாது. கருத்து மோதல்களும் கருத்தாடல்களும் கருத்து வேறுபாடும் இருக்கலாம். ஆனால் பேசி ஒவ்வொருவரும் இணக்கமாகவும் நல்ல குடும்பமாகவும் மலர்ந்தால் மட்டுமே ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாகும். ஏன்னா முன்ன காலத்துலலாம் ஒரு குடும்பத்தில் குறைந்தது 5 பிள்ளைகள்லேருந்து அதிகபட்சம் 15 பிள்ளைகள் வரைக்கும் இருந்தாங்க. இன்றைக்கி ஒத்த பிள்ளைய வச்சிட்ருக்கோம். அதுக்கு சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது, அத்தை கிடையாது, சித்தி கிடையாது, பெரியம்மா கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் மட்டுமே அவருக்கான உறவாக ஆகிப்போச்சு. அவருக்கான உறவாக எதெல்லாம் இருக்குன்னா நண்பர்களும் தோழமைகளும் தான். நாம் உறவுகள்லேயே நிறைய இடர்பாடுகளை பார்ப்போம், நண்பர்களிடம் அதை விட அதிகமாக இடர்பாடுகளை பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்வியல் சூழல் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளையை வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் அறமும் நம்மிடமே மட்டுமே இருக்கிறது. ஏன்னா நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது அவர்களுக்காக. இதுவரை நாம் கடந்து வந்த வாழ்க்கை பெரிதல்ல, இனி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லக்கூடிய நிலை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் பொறுப்பாக அமைகிறது. அதனால் வேண்டிய ஒவ்வொருத்தருமே நாம் நம்ம பிள்ளைகளை எல்லாரும் களவும் கற்றுமரன்னு சும்மா சொல்லலை. எல்லாருக்கும் அந்த பருவ வயதில் எல்லாமே வரும். பருவ வயதில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவான். அந்த பருவ வயது முடிந்தோடனே அம்மா உன் பேச்சை கேட்காம விட்டுட்டேனேன்னு காலில் விழுவான். ஆனால் அந்த விழும்போது பிடிச்சி தூக்கி நிறுத்துகிறோம் பாரு, அங்கே தான் நம்முடைய சக்தி நிற்குது. அவனுக்கு அதை உணர்த்தக்கூடிய சக்தியாக நாம் இருக்கணும். ஏன்னா ஆண்களுக்கு அந்த பொறுமை கிடையாது, ஆனால் பெண்களுக்கு மட்டுமே அந்த பொறுமை உண்டு. ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் பொறுமை என்பது பெண்களிடம் மட்டுமே உண்டு. அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்றால் நம்முடைய குடும்பமானது சிறப்பாக அமையும். அதே போல் இன்னைக்கு பல தீஞ்செயல்கள் நம் பிள்ளைகளிடையே மன்றாடி போகிறது. என்ன செய்வது? சூழல் நமக்கு சரியாக இல்லை. ஆனால் அதை நாம் புரிய வைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தீமைகளும் எதன் விளைவை ஏற்படுத்தும், ஒவ்வொன்றையும் நம்முடைய பிள்ளைகள் சந்தித்தால் அவர்களுக்கு என்னவெல்லாம் நேரும், எப்படியெல்லாம் அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்பதை நாம் சொல்லி அவர்களுக்கு சரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு தாய் என்பவள் வெறும் காலையில் எழுந்து உணவுகளை தயாரித்து பரிமாறிவிட்டு தனக்கான பணியை தேடி கொண்டு போவது மட்டுமல்ல, தன்னுடைய கணவர் எழுந்து தயாராகி உணவை சாப்பிட்டு போகிறாரா, பிள்ளை சாப்பிட்டு போதா. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்பாக்கள் பிள்ளைகளுக்காகவே துணைவியாருடன் எல்லா வேலைகள்லையும் ஈடுபடுறாங்க. சமைக்கிறது முதல் கொண்டு டிஃபன் கட்டுறது முதல் கொண்டு எல்லாமே செய்கிறாங்க. அதே போல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் மட்டும்தான் நம்ம காலையில் ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றவோ ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு வரவோ போகிறோம். நாம் பணிக்கு போகிற மாதிரி இருந்தால் நீ அவசரப்பட்டு எங்கேயும் போகாத, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, நானே கொண்டு போய் விட்டு போயிடுறேன்னு அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கி ஆடவர்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ, ஏனென்றால் இன்றைக்கி நம்ம பொருளாதார விதத்தில் அவங்களுக்கு நாம் அதிக அளவில் அவங்க பங்கை எடுத்துக்கொள்கிறோம். 2 பேருமே பொருளாதாரத்தில் பங்கெடுத்து கொள்வது போல
வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளிலும் பங்கெடுத்து நடக்கின்றோம். இப்படி இருக்கின்ற நாம் ஒரு நண்பரிடம் எப்படி பேசுகிறோமோ, ஒரு தோழியிடம் எப்படி உரையாடுகிறோமோ, அதே போல் நம்முடைய துணையிடமும் உரையாட வேண்டும். வெளிப்படையாக பேச வேண்டும். இல்லைப்பா, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இதை எப்படி சரி செய்யலாம்னு வெளிப்படையாக பேசி நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய செயலுக்கும் நாம் செய்வோம் என்று சொல்லி, ஒரு குடும்பம் என்பது மலர்ந்தால்தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா வீடு மணக்க வேண்டும், தெரு மணக்க வேண்டும், தெரு மணந்தால் ஊர் மணக்கும், ஊர் மணந்தால் நாடு மணக்கும், நாடு மலர்ந்தால் உலகம் மலரும். ஆகவே தமிழனங்க சொல்வாங்க உலகமெல்லாம் பரவி என்று. இந்த நம்முடைய தமிழ் பண்பாடும் நாகரிகமும், ஏனென்றால் நாகரிகம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வரையினானே என்று மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லியது போல நாகரிகம் வந்தே தீரும். ஆனால் நம் பண்பாடு என்பது மாறாது, அது பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டும். பண்பாடோடு கூடிய நாகரிகம் என்பது உலகளாவிய எதிர்பார்ப்பாய் இன்று அந்நிய நாடுகள் அத்தனையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய வாழ்வியல் முறையையும் பின்பற்றி நடக்கின்றது. நம் சந்ததிகள் பீஸா பக்கம் திரும்பி இருக்கிறது. அந்த பீஸா பக்கத்தை நாம் எப்பொழுது அடை தோசைக்கு திருப்புகிறோமோ அன்றே நாம் வெற்றி பெற்றோம் என்று சொல்லி, புதுமை பெண் என்பவள் செயலில் மட்டுமே பேச்சில் அல்ல என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, பள்ளம் கருதி பாய்ந்திடும் வெள்ளமென என் உள்ளம் கருதி ஊற்றெடுத்த அன்னை தமிழை வணங்கி அவையோருக்கு நன்றிதனை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.